வணக்கம், வெல்கம் டு லேடிஸ் ஹப். இன்னைக்கு நம்ம வந்துட்டு கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கையாள வேண்டிய ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி பார்க்கலாம். இது எல்லாமே நான் ஒரு ப்ரொஃபஷனல் மூலமாக தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள். ஸோ ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு, பிகாஸ் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. ஸோ தேங்காய் எண்ணெய் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் ஒரு ட்ராப் தேங்காய் எண்ணெய் எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த நட் அண்ட் போல்ட்லலாம் வந்துட்டு படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கேஸ்டிங்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு துரு பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் அதிகம். அதனால் இதையும் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா தடவி அப்ளை பண்ணி வச்சுடுங்க. முடிஞ்சால் நைட்டில் செஞ்சு வச்சுருங்க. அப்போ நல்லா எண்ணெய் இறங்கியிருக்கும். அடுத்து வந்துட்டு பிராஸ் தானேன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி பர்னர்லேயும் வந்துட்டு நம்ம ஒரு ட்ராப் எண்ணெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் பண்ணால் அதனுடைய லைஃப்பும் நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரே ஒரு ட்ராப் எடுத்து இந்த விளிம்பில் படுற மாதிரி லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறமா எடுத்து மாட்டிடுங்க. அடுத்து இந்த ஸ்டாண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் கேஸ்டிங்னால ஆனது தான். இதுக்கும் வந்துட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணி நைட் ஃபுல்லாக வச்சிடலாம். வச்சுட்டு அதுக்கப்புறமா காலையில் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்கிறதுனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா துரு பிடிக்காம காப்பாற்றிடலாம். ஸோ நம்ம ஸ்டவ் வந்துட்டு என்றைக்குமே புதுசு போல் பளபளன்னு இருக்கும். அடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்ன கவனிக்கணும்னா, சில நேரங்களில் இந்த நாப் வந்துட்டு ரொம்ப ஹார்டாகிடும், நமக்கு திருப்பவே வராது. இந்த மாதிரி நேரங்களில் ஜஸ்ட் இந்த நாபை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரே ஒரு சொட்டு நம்ம தேங்காய் எண்ணெய் அந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு தடவிட்டு அப்புறம் இந்த நாபை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நமக்கு வந்துட்டு ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் ஆகும் நம்மளுடைய நாப். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இஷ்யூ வந்துச்சுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸ்டவ்வோட டாப் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலாக இருந்தாலும் சரி, கிளாஸ் டாப்பாக இருந்தாலும் சரி, அப்புறமா லாஸ்ட்டில் நம்ம கையில் இருக்க எண்ணெய் இல்லாட்டி ஜஸ்ட் ஒரு ட்ராப் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஃபுல்லாக வந்துட்டு தேய்ச்சி விட்டுடலாம். ஸோ ஸ்டவ் பார்த்தீங்கன்னா நல்லா பளிச்சுன்னு பளபளன்னு ஆகிடும். ஸோ என்றைக்குமே நம்மளுடைய ஸ்டவ் வந்துட்டு புத்தம் புதுசாக இருக்கிறதுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால இந்த மேலே இருக்க ஸ்க்ரூஸ்லலாம் கூட எண்ணெய் படும். துருவுலேருந்து வந்து நம்ம அதை சேவ் பண்ணிடலாம். ஸோ நாபில், கேஸ்டிங்ஸ், பிராஸ் பர்னர் எல்லாத்துலேயுமே ஒரு சொட்டு தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா ஸ்டவ்வை யூஸ் பண்ண ஆரம்பித்து பாருங்கள். ஸ்டவ் எப்பயுமே நல்லா உழைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். Thanks for watching.